வீணே போகிறான். கண்ணுக்கு ரூபத்துக்கு ஆசைப்பட்டு வீணா போனதுக்கு விட்டில் பூச்சியை உதாரணமா சொல்லிட்டார். ஸ்பர்ஷத்துக்கு ஆசைப்பட்டு வீணா போனதுக்கு யானையை இப்போ உதாரணமா சொல்லிட்டார். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த அஞ்சுத்தினாலையும் எப்பப்படி வீணா போறான்ங்கிறதுக்கு 5 எடுத்துக்காட்டு தெரிவிக்க போறார். அதுல ரூபத்துக்கு விட்டில் பூச்சியை பார்த்துட்டோம், ஸ்பர்ஷத்துக்கு யானையை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு வேடனை பத்தி சொன்னார். நதேயம் நோபபோக்யஞ்ச லுப்தைரியது துக்க சஞ்சிதம் புங்தே ததபி தச்சான்யா மதுஹேவார்த்தவின் மது. ஒரு வேடன் நிறைய வண்டுகள்லாம் சேர்ந்து தேன் கூடு கட்டி வச்சிருந்தா அந்த தேன் கூட்டிலேருந்து தானத்தான் நேர போறார், அதை அடிக்கிறார், தேன் எடுத்துன்னு வந்துடுறாரு இல்லையோ, ஆரும் குற்றம் சொல்றதே இல்லையா. ஆக இன்னூத்தர் சேமித்து வைத்ததுல வேடனுக்கு அதிகாரம் உண்டுங்கிறாளோ இல்லையோ. ஆறு இப்போ வேடனை போய் திருடன்னு சொல்றாரன்னா, அவள் போய் தேன் வண்டு கட்டி இருக்கிற கூட்டிலேருந்து தேன் எடுத்துன்னு வர்றார், அதைத்தான் வியாபாரம் பண்றான், அதைத்தான் வாழ்கிறான். அதே போல ஒரு சன்னியாசி கிரகஸ்தன் சேர்த்து வச்சிருக்கிறத நம்பித்தான் வாழ வேண்டும். கல்யாணமான கிரகஸ்தர்கள்லாம் தேன் வண்டை போல செல்வம் சேர்த்து வச்சிருந்தா சந்நியாசி அதை பெற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். தானாக சொத்து ஒரு நாள் சேர்க்கக்கூடாது. சந்நியாசிகள் செல்வத்தை தொடுவதும் கூடாது. ஆனால் கிரகஸ்தன் சேர்த்ததில் இவாளுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கிட்ட வாங்கி வாழறாரேன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒரு வேடனுக்கு தேன் வண்டு சேர்த்ததில் அதிகாரம் உண்டோ அதே போல ஒரு சந்நியாசிக்கும் கிரகஸ்தன் சேர்த்ததில் அதிகாரம் உண்டுன்னு தெரிந்து கொண்டேன். இது வேடனிடத்திலிருந்து. அடுத்து மான பத்தி சொன்னார். அது நல்ல சப்தத்துக்கு மயங்கி மாட்டினுடும். வேடன் வாசிச்சுட்டே போகிறான். அவர் சின்ன வீணை வாசிப்பன், இல்லை வாயிலிருந்து புல்லாங்குழலை வச்சுன்னு ஊதுவன். மான் அந்த கிராமியமான சங்கீதத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அப்போ வேடன் போய் மானை பிடிச்சுன்னு வந்துடுவார். அப்போ தேவையற்ற சங்கீதம் தேவையற்ற சப்தத்துக்கு மயங்கினா மாலை போல மாட்டிட வேண்டிதான் என்று மான் கதையிலேன்னு தெரிஞ்சுட்டேன்னார். அதோடு மட்டுமல்ல, நாமும் கிராமியமான சங்கீதத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது. சங்கீதம்ங்கிறது பகவத் விஷயமாக இருந்தால் தான் கேட்கணுமே தவிர கண்ட சங்கீதத்தை கேட்டால் இந்த மான் பட்ட பாடுதான் பட வேண்டி வரும். ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கு எந்த சங்கீதமாக இருந்தாலும் வரமாட்டேங்கிறது. ஆனால் ஏதேதோ பாட்டு மட்டும் ஒரு எழுத்து மிச்சம் விடாமல் ஒப்பிச்சுடுறதோ இல்லையோ. முன்னாடியான எழுத்தான்னு தெரிஞ்சுது, இப்போ எழுத்துன்னு தெரியறதில்ல அந்த பாட்டில் என்ன இருக்குன்னுட்டு. என்ன சப்தம் எழுதியிருக்கானான்னு புரிஞ்சுதுன்னா தேவையில்லை, அதுவும் தெரியுதில்ல. சத்தம் மட்டுமே கேட்கறது, சப்தம் கேட்கறது இல்லை, சத்தம் தான் கேட்கறது. அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாட்டையே மாற்றி விட்டுட்டோமோ இல்லையோ. நல்ல கவிஞர்கள் நல்ல பாட்டை எழுதியிருந்தா அதை கேட்கறதோடு நிறுத்திக்கணுமே தவிர இந்த கிராமியமான இசை பக்கம் மனசு போனால் அப்போ பகவத் விஷய இசை பக்கம் மனசு வராது என்ன அந்த மானை பார்த்து தெரிந்து கொண்டேன். அடுத்து சொன்னார்.